எல்லோருக்கும் வணக்கம். நம்ம முதல்வர் விஜய் நாளைக்கு பதவியேற்பார்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் விஜய். அன்னவர் கூட ஒரு 9 அமைச்சர்கள் பதவியேற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு காலையிலேயோ இல்லை மதியம் 3 மணிக்கு பதவியேற்கிறாங்க. வாழ்த்துக்கள் சிஎம் சார். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட ஃபீட்பேக்ஸ் அதை வந்து தண்ணியில் விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி நான் யோசிக்கலை. பட் இருந்தாலும் இது ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் இன்னும் ஃபேன்ஸ் அப்படின்னா பி எ ஃபேன், நோ ப்ராப்ளம். ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணால், நான் இந்த கருத்தை கூட நான் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன், நான் ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன், அவங்க ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் வந்து டேரெக்டாக கட்சியில் சேர்ந்துருக்கோம். நான் இந்த கட்சியோட மெம்பருங்க, நான் டிவிகே கட்சி, நான் வந்து டிஎம்கே கட்சி, நான் ஏடிஎம் கட்சி, இது எதுவுமே இல்லை. நான் விஜய்க்காக ஓட்டு போட்டேன், நீங்கள் ஃபேன் தான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யுவர் ஃபேன். ஐ அக்ரி, யூ ஓட்டட், யூர் அ ஃபேன். ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எல்லாருமே எங்கே கேட்டது என்னென்னா, எல்லாருனா சில பேர் லைக் சில பேர் அதில் ஆசிரியர்கள் அடக்கம், சில பேர் கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ், ரொம்ப நல்லா படித்தவங்க, அண்ட் தே ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் பாலிட்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி, ஃபாதர் சிம்பத்தி, இல்லை பிஜேபியை ஒரு மதவாத சக்தின்றதை வந்து எப்படி எதிர்க்கணும், அவங்க போகவே கூடாதுன்னு இத்தனை நாளாக பேசினவங்க தான். அதுவும் நான் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அந்த கிளாரிட்டியில் ரொம்ப பேசினவங்க தான் அவங்க எல்லாருமே. அண்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களோட எமோஷன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஹர்ட் ஆகுது அப்படின்னு தான் அவங்க. அதே மாதிரி இன்னொரு குறை என்னென்னா, இப்போ ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ இல்லை வந்து காங்கிரஸ் வேறு யாருக்குமே போடலை அப்படின்ட்டு. அந்த ஏன்றது ஆக்சுவலாக ரியாக்ஷன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஏன் எங்கே இருந்ததுன்னா, அந்த ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான். ஸோ அந்த ஏன் அப்படின்றது நான் அதான் கேட்டேன், எதுக்காக ஓட்டு போட்டிங்க பழைய வீடியோவில் கேட்டேன். இவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். திரும்ப அவங்க சொல்கிறது மாற்றம், அதுக்கும் ஒரு கேள்வி கேட்டுட்டேன். மாற்றம்னா கமல் மாற்றம் போடலை. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக நாம் தமிழர் கத்தின்ட்டுருக்கார் சீமான். மாற்றம் போடலை. மாற்றம் முன்னேற்றம் டேக்லைன்னு வந்தார் நம்ம சின்ன ஐயா அன்புமணி, போடலை. இவ்வளோ விட்டுருங்க. 2 பேரும் மாபெரும் ஜாம்பவானில் ஏற்று அரசியல் பண்ணவர் கேப்டன் விஜயகாந்த். மாற்றம் சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது. அந்த எலெக்ஷன்லலாம் எனக்கு நான் சொல்கிறதுல சில பேரில் பர்சனலாக எனக்கு தெரியும். ஐ நோ தெம் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். அவங்க அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடலை, மாற்றம் போடலை. இப்போ இந்த மாற்றம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால், விஜய். அப்போ விஜய்க்காக தானே போட்டிங்க, மாற்றம் இல்லைல்ல அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரைங் டு மேக் மீ லுக் லைக் அ ஃபூல் அப்படின்னு. இல்லைங்க, அது இல்லைங்க நோக்கம். நீங்கள் மாற்றம் ஏன் மாற்றம் நான் கேட்ட ஒரு ஏன்க்கு வந்து ஓப்பனாக இல்லைங்க, நான் விஜய் ஃபேன், விஜய் எப்போ வந்தாலும் எப்படி நின்னாலும் எங்கே நின்னாலும் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஃப்ளாட் ஆன்சர். நீங்கள் ஒரு ஃபேனாக நீங்கள் அதை ஆன்சர் பண்ணுங்க, அது வந்து மாற்று கருத்தே இல்லை. அது இட்ஸ் ஜென்யூன் திங். அதில் வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் பிகாஸ் யூ ஆர் ஃபேன். பட் நான் ஒரு ஐடியாலஜியில் பேசும்போது, ஐடியாலஜி தளத்துக்கு நீங்கள் வந்துட்டு பேசும்போது ஒரு செலிபிரிட்டி வர்ஷிப் மைண்ட் செட்டோடு வந்து இல்லை இன்றைக்கி இல்லை என்றைக்கு விஜய் வந்தாலும் விஜய்க்காக ஓட்டு போடுன்னு சொன்னீங்கன்னா, அது அப்போ அதுக்கான ரியாக்ஷன் தான் நான் கொடுக்குறேன். அந்த ஏங்க உங்களுக்கு பதில் இல்லைன்னா, இந்த ஏன் நீங்கள் கேட்குறதுக்கு தகுதி இல்லை. சே தகுதி நாட் அ குவாலிஃபிகேஷன் வாய்ஸ் கால் ஜஸ்டிஃபைபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பதில் இருக்கும். பிகாஸ் வாட் ஐம் டூயிங் ஆர் வாட் பீப்புள் லைக் மீ டூயிங் இட்ஸ் அ ரியாக்ஷன். இவர் கிரவுண்ட் ஒர்க் எதுவுமே பண்ணலை. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு பெருசாக எந்த கட்சி ஆரம்பிச்சும் செய்யலை. வேறு எந்த இதுவுமே இல்லை. ஆக்டர், ஒரு ஃபேமஸ் ஆக்டர், வெரி குட் டான்ஸர் டு பி ப்ரிசைஸ். ஐ ரியலி லைக் இஸ் டான்ஸ். இஸ் அ டேலண்டட் நெக்ஸ்ட் பிரபுதேவா, நோ டவுட். அந்த மாதிரி ஒரு ஆள் தன்னோட ஃபேமை மட்டும் வச்சு வராரு, இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் வச்சு வராரு. அதை தான் நான் கேட்டேன். செகண்ட் திங், மாற்றம் இப்போ வரைக்கும் ஆன்சருக்கு யாரும் பண்ணல. அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஏன்றது ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் நீங்கள் யாரும் அதை சொல்லவே இல்லை. அண்ட் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணம் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். சரி, நீங்கள் குளத்தூர் தொகுதி தானே, இதுக்கு வரைக்கும் ஓட்டு போட்டிங்க, உங்களுக்கு அந்த இன்னொரு எம்எல்ஏ பேர் தெரியுமா, அவருக்கு என்ன பண்ண தெரியுமா? இல்லை, ஒன்லி ஆப்ஷன் ஐ நோ இஸ் விஜய் அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே. ஸோ ஐ சூஸ் நோ, த ஒன்லி ஆப்ஷன் யூ ஆர் ஸ்டார்டட் நோட்டிஸிங் இஸ் விஜய். அதான் திரும்ப மாற்றம் தான் உங்களுக்கு தேவை என்றால், இந்த மாற்றம்ன்ற பேரில் கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக கிரவுண்ட் ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்ட் உலக அளவில் ஃபேமஸான சித்தாந்தங்க. அவங்க மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. ஸோ டு ஆன்சர் த கொஸ்டின், ஏன் இப்போது
ஏன்னா நீங்கள் இப்போ தான் வெளில வந்து அரசியல்கிற பற்றி பேசுகிறீங்க. விஜயநூத்தர் வந்த பிறகு தான் அரசியல் பற்றி ஆசை வருது. விஜயநூத்தர் வந்த பிறகு தான் நீங்கள் ஓட்டு போடுறது. இவருக்கு மட்டும் கண்ணு மூடி வேட்பாளர் தெரியாமல் ஓட்டு போடுன்னு சொல்கிறீங்க. விஜயநூத்தருக்கு தான் உங்கள் ஸ்டார்டம் வச்சு வெளில தெரியுது. ஸோ அந்த ஏனுக்கு தான் இந்த ஏன். நம்பர் 2, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐ ஹர்ட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் ஃப்ரம் பீப்புள். என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அவர் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து 30 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் கசின்ஸ், தே பிளாக் ஈச் அதர் ஜஸ்ட் பிகாஸ் ஓகே ஹி டாக்ட் அகெயின்ஸ்ட் விஜய். இன்னொருத்தவங்க காரைக்குடி அந்த ஃப்ரெண்ட் அவங்க சொல்கிறாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆல்மோஸ்ட் ஃபார் டெக்கேட் ஒரு டெக்கேட். அவங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 3-4 பேருக்குள்ளே மனஸ்தாபம் வந்து போயிட்டாங்க. அங்கே எங்கள் சென்டிமெண்ட் பாதிக்கப்படுது. பர்சனலி இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அவங்களும் அந்த மாதிரி தான். பட் இதில் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். என்னென்னா, சரியோ தப்போ அதுக்கு அப்பாற்பட்டு அவரை பற்றி நீ பேசினாலே எனக்கு மனசு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து நான் செலிபிரிட்டி வர்ஷிப் நான் சொல்லுவேன். இது வந்து எமோஷன்ஸ் கலந்த விஷயம், சைக்கலாஜிக்கலாகவும் இருக்குது, தேடி பார்த்தினா கிடைக்கும். இது வந்து ஒரு செலிபிரிட்டி வர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதில் அதுவும் தப்பு இல்லை, அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் என்ன பிரச்சனை தெரியுங்களா, கேள்வி கேட்கப்பட முடியாத அதிகாரங்கள் எங்கே குவியுதோ அங்கே கண்டிப்பாக தப்பு நடக்கும். கரெக்டுங்களா? அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு அன்குவெஸ்டனபிளில் நாம் இது வரைக்கும் இந்த ஊரோ இந்த நாடோ இந்த மக்களோ பண்ண ஒரு விஷயம் கடவுள். அந்தந்த மதத்துக்காரங்க அந்தந்த மதத்தில் சில பல மூடநம்பிக்கை அங்கங்கே ஒளிஞ்சிருக்கு, எல்லா மதத்துலேயும் இருக்கும். அது மாட்டு மதத்தை கேள்வி கேட்கும்போது எங்களுக்கு உணர்வு புண்படுதுன்னு சொல்லுவோம். அதை புண்படுத்தக்கூடாதுன்னு கேஸும் இருக்குது, லாவும் இருக்குது. இது வரைக்கும் கடவுளுக்கு மட்டுமே அப்ளை பண்ண ஒரு பாலிசியை ஃபர்ஸ்ட் டைம் இந்த அறிவார்ந்த சமூகம் என்று நான் இப்போவும் நம்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.7 crore ஓட்டு தான் இங்கே போயிருக்கு. ஏடிஎம்கே அதே பார்ட்டி சேர்த்தோன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2.5 crores. அந்த மக்கள் நம்பி சொல்லணுன்னா இது கடவுளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இடம். அந்த காட் மூடுக்கு போகாதீங்க. இவர் இல்லை, நாளைக்கு சிவகார்த்திகேயன் வரலாம், அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வரலாம், அதுக்கப்புறம் XYZ யாரோ ஒன்று வரலாம். அப்படி இல்லை, பொது வெளிக்கு அவர் வந்துட்டார். அவர் நடிகர் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு முதல்வர். பொது வெளியில் வந்தால் சொல்லத்தான் செய்யணும். உங்கள் மனசு கஷ்டப்படுத்துனா தயவு செஞ்சு நீங்கள் ஃபேனாகவே ரிமைன் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரிமைன் அஸ் எ ஃபேன், ரெஃபரன்ஸ் ஃப்ரம் பாலிடிக்ஸ். அதுதான் நான் சொல்லணும். நான் இதை வந்து நான் கட்டளையாக சொல்ல. இப்போ அவர் 70 வயசு மனுஷனை பற்றி ஸ்டாலின் சார் காங்கிரஸை பேக்கெட்டில் போட்டு காசு கொடுத்து போட்டுருக்கீங்கன்னு சொன்னார் நேற்று சொன்ன வீடியோவில். இப்போ எந்த காங்கிரஸ் எவ்வளோ காசு கொடுத்து போட்டாருன்னு கேட்டால் மட்டும் அவங்களுக்கும் வரணும். அது அண்ணன் சொல்லும், சார் என்ன சார் 70 வயசு அளவு 75 வருஷம் கட்சி காங்கிரஸ்லாம் பழசு, அதை போய் பேசுவீங்கன்னு வரல. அது விமர்சனமாக நீங்கள் பார்த்தீங்க, நம்மளும் அப்படி தானே பார்த்தோம். அந்த காட் மூடுக்கு கொண்டு போகாதீங்க. அவர் ஒரு மனிதர், ஒரு அரசியல்வாதி, பொதுவாக்கி வந்துட்டார். விமர்சனங்கள் ஏற்றுக்க பழகுங்க. இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் போடணும். பொது வாழ்க்கையில் இருக்கணும். நம்மள எத்தனை பேர் தனிப்பட்ட இதில் பேசும்போது பொதுத்தளம் இல்லாமல் இந்தியா பேசும்போது நம்ம தனிப்பட்டவர்கள் பேசும்போது இறுதி விதியப்படாமல் இன்னும் தான் நிறைய பேர் போடுவோம். அவன் அப்படி சொன்னான், இத்தனைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராகவோ இல்லை வந்து தலைவராக கூட இருப்பார். அதுதான் இப்படி தானே பேசுவோம். அதான் அது பொது வாழ்க்கையில் இருக்க டேமேஜ், ஒரு நெகட்டிவ் திங். பட் அது அப்படி தான், இதை ஏற்றுட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இதை விட்டுட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நாளைக்கு இந்த கட்சியில் ஒரு 4-5 மினிஸ்டர் 10 மினிஸ்டர் வராங்க. நாளைக்கு இந்த கட்சியில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் விஜய் கேள்வி கேட்டு வெளில போனாங்கன்னா அவரையும் கடிச்சு கொதருவீங்க. ஏன் விஜய் எதிராக பேசிட்டார்? உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லை இன்றைக்கி ஒரு ஃபேன் இருக்கா, ஓட்டு போட்டுவேன், இல்லை தெரியாதனும் ஓட்டு போட்டு ஃபீல் பண்ணுறேன் அப்போ நாளைக்கு அவன் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ வீடியோ போட்டான்னா அவனையும் கடிப்பீங்க. அதுதான் அந்த ஸ்டாப் டைம் அவ்வளோ போயிடுதுன்றேன். உங்களுக்கு இத்தனை வருஷம் பழகின மக்கள், தெரிஞ்சவங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸு, ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் வந்து ஒரு அதான் திரும்ப அதான் சொல்ல, ஒரு கடவுளுக்கு கொடுத்த அது மட்டும்தான் வந்து நமக்கு என்னென்னா எல்லா எமோஷனையும் தாண்டி கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது அந்த நம்பிக்கை. அதை ஒரு மனிதனுக்கு கொடுக்காதீங்க. அது இன்றைக்கி இல்லை, இந்த ஊருக்கு இல்லை, இந்த நாட்டுக்கு இல்லை, இந்த குரூப்புக்கு இல்லை, மனித இனத்துக்கு அது ரொம்ப ஆபத்தான விஷயம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சிஎம் ஜோசப் விஜய் வாழ்த்துக்கள்.